அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், உயர்ந்தவர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஓ நன்றி 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 அப்பா. உமக்கே துதி ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை துதித்து ஆராதிக்க உங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தின தேவனாக இருக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா. ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்து எங்கள் வழிகளை சபையாக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே ராஜா. அப்பா, நீர் ஒரு போதங்களை விட்டு விலகாத நேசராக இருக்கிறீர். ஒரு போதங்களை விட்டு கைவிடாத நேசராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை அரசாளுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவருக்கே துதி ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீ ஆராதனைக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவர். அப்பா, ஒரு புத்தி உள்ள ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் ஆண்டவர். இந்த ஆராதனை உமக்கு உகந்த வாசனையாக இருக்க வேண்டும் ராஜா. ஓ ஒருவருக்கே துதி ஆராதனை ஆண்டவர். நீர் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களோட பிரதான ஆசாரியராக இருக்கிறீர். சகலத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறீர். அந்த சராசரங்களை ஆளுகிற தேவனாக இருக்கிறீர். எல்லா மீது உமக்கு அதிகாரம் உண்டு கர்த்தாவே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொன்னால் மாத்திரம் கூடும். நீர் மகா வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவர். ஓ நீர் வாக்கு மாறாத நேசர். எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கே துதி ஆராதனை. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே ராஜா. ஓ ஒருவருக்கே நன்றி 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 ஆண்டவரே ராஜா. வலியே இல்லாத இடத்தில நீர் வலியை உண்டு பண்ணுகிற தேவன். வனாந்திரம் போல இருக்கிற எங்கள் வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தாவே இந்த வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். இன்னும் கொஞ்ச காலத்துல ஆண்டவரே இது காடாக எண்ணப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நீர் உண்மை உள்ளவர். வாக்கு மாறாத நேசர் ஆண்டவரே ராஜா. ஓ ஒருவருக்கே துதி ஆராதனை ஆண்டவரே ராஜா. ஓ நன்றி 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 நன்றி. நாங்கள் நிற்பதும் நீர் மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையினால ராஜா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாக செய்கிற தேவன். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் எல்லாம் கூடும் ஆண்டவரே ராஜா. ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே, எல்லாவற்றிலும் சிறந்த தேவனே, உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நீர் சொன்னீர், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பப்படும் என்று சொன்னீரே. மனுஷனால கூடாத காரியம் என் தேவனால் மாத்திரமே கூடும். நீர் சொன்னால் மாத்திரமே அது உடனே நடக்கும் ஆண்டவரே ராஜா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு இறங்கி வந்து செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு மறு பதில் தருகிற தேவன், எங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு அல்ல ராஜா, எங்களுக்கு அல்ல, உம்முடைய ஒரே நாமத்துக்கு மேலான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ நீர் 1000 பதினாயிரங்களில் சிறந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே.
நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். எங்களை நாங்கள் தரமற்றமாய் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எல்லாமே முடிந்ததென்று நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கண்ணீரோடு செபிப்பதெல்லாம் நீ கம்பீரத்தோடு அருள்பாய் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி. ஏந்தி நின்ற எங்களுடைய கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற அதிகாரம் உமக்கு மாத்திரமே உண்டு ஆண்டவரே ராஜா. ஓ, நீ வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாமாகவும் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொன்ன தேவன், நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை மறவீர் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தம் இனி தாமதிப்பதில்லை, அது உடனே தோன்றும், அது நிச்சயமாகவே தோன்றும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது, எங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது ஆண்டவரே ராஜா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. மனுஷனிடத்திலிருந்து அல்ல, என் தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே. என் தேவனிடத்தில் நான் ஒத்தாசை பெற்றுக் கொள்வேன். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ thank you Jesus, thank you Father. நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் அற்புதர் ராஜா. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றின தேவன் நீர் இயேசு ஒருவரே அற்புதர். உம்மை போல வேற தெய்வமில்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உமக்கு இடைவிடாத ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே ராஜா. Thank you Father. வாழ்
மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் அகற்றி போடுகிற தேவன், நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை எங்களுக்கு மறுபடியுமாக தருகிற தேவன் ஆண்டவரே ராஜா. ஓ இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூலோகத்துக்கு நீர் வந்தீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே ராஜா. எங்களை ஒருபோதும் மறக்காத நேசராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்களுமே மறந்து போனாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறவாத நேசர். நாங்களுமே விட்டு விலகினாலும் நீர் எங்களை விலகாத நேசராக இருக்கிறீர். மீண்டுமாய் வந்து எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், எங்களை ஆளுகை செய்கிற தேவன், எங்களை அரசாளுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒருபோது நீ மறவாத நேசர் ஆண்டவரே. பாவியாக இருந்த எங்களை நீ அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. துரோகியான இருந்த எங்களை நீ நேசித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் மீண்டுமாய் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உமை விட்டு
ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? ராஜா, உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓட முடியும் ஆண்டவரே? அப்பா, எங்களை தேடி வந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா, உம்மை விட்டால் நாங்கள் எங்கே செல்ல முடியும் ஆண்டவரே? உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? எங்களை மறவாத நேசர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை படைத்த தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நாங்கள் ஓடி ஒளிந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வருகிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? ராஜா, அப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்க போக முடியும் ஆண்டவரே? உம்மை விட்டு நாங்கள் எங்க தூரம் செல்ல முடியும் கர்த்தாவே ராஜா? அப்பா, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ ஒருபோதும் கைவிடாத நேசராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ராஜா, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறீர். என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. சதா காலம் என் கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே ராஜா. உம்மை போல வேற தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க வேற தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீரே பாத்திரர். அப்பா, நீரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் ஆண்டவரே ராஜா, வறண்டு போன எங்கள் நிலங்கள் வயல்வெளியாக மாறும் ஆண்டவரே ராஜா. அப்பா, நீர் வந்தால் எல்லா சாப கட்டுகள் உடைக்க செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும். எங்கள் பலவீனங்களை நீர் பலனாக மாற்றுகிற தேவன். எங்கள் சுகவீனங்களை நீர் சுகமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே ராஜா.
அசைவாடுகிற தேவனே ராஜா. அப்பா ஆண்டவரே ராஜா, நீர் வந்தால் கர்த்தாவே எங்கள் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. அப்பா நீர் வந்தால் ஆண்டவரே ராஜா, அப்பா இந்த பாலானது பயர் நிலமாக மாறும் கர்த்தாவே ராஜா. அப்பா நீர் வந்தால் இந்த வனாந்திரம் கர்த்தாவே வயல்வெளியாக மாறும் கர்த்தாவே ராஜா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி 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 கர்த்தாவே ராஜா. அப்பா எங்களை தாழ்த்தி கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா மறுபகுதியை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் படைக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையின் மூலியமா நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே. அப்பா வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரை நீர் தொடும் கர்த்தாவே. அப்பா உள்ளத்தில் பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை நீர் தொடும். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் பேச வேண்டும் கர்த்தாவே ராஜா. அப்பா என்னை தாழ்த்தி நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாக இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமானது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மாதம் 2வது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2022க்குள்ளாக நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். 2022 2வது மாதம் முதல் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே மட்டும் நடத்தினவர், இனியும் நம்மளை யாரையும் நடத்துவாராக. செய்தியை கேட்க அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருப்பீங்க, ஆராதனையோடு வந்திருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட என்ன பேச போகிறார் என்று சொல்லி ஒரு உற்சாகமாகவும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாய் நல்லவராக இருக்கிறார். அவர் இந்த வருடத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பிரகாரம் அவர் செயல்படுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் முதலாவது வாசிப்போம். அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும், எங்கே செல்ல போகிறோம் என்று சொல்லி இந்த வருடத்துக்கு வழிகாட்டுகிறதும், இந்த வருடத்துக்கு ஒளியாக இருந்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறது. இந்த வருடத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி செழிப்பை கொண்டு வருவார், என்ன மாதிரி கொண்டு வர போகிறார், எப்படிலாம் செய்ய போகிறார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு வழிகாட்டி மாத்திரமல்ல, நமக்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது நமக்கு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ எதிர்பார்த்து நம்ம இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விவேகம், நமக்குள்ளாக ஒரு உற்சாகம், நமக்குள்ளாக ஒரு ஆனந்தம். கர்த்தர் இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்று சொல்லி இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு நாம் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய ஆசீர்வாதமான நாளுக்காக 29ஆம் அதிகாரத்தில் ஏசியா தீர்க்கதரிசி எழுதின 29ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லெபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி, இதுதான் நம்முடைய வாக்கு தத்தம். இன்னும் கொஞ்ச காலத்தில். இன்னும் அந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாத்துக்குமே வேதத்திலையும் சரி நமக்கும் சரி அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்ம யார்கிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் செழிப்பு நம்ம போவோம். அந்த கொஞ்சம் என்று சொல்லுகிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கிடைத்திரும் என்று சொல்லுகிற ஒரு ஏக்க ஒரு ஆவலா கூட இருக்கலாம். அதே தான் கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்மளோட வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாற கர்த்தர் இந்த 2022 செழிப்பாய் கொண்டு வர போகிறார். கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் என்று சொல்லுகிறது வேதத்தில் அநேக காரியத்தில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கும். அது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் பெரிய காரியத்தை உனக்கு கொடுப்பேன். பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து தடவு என்று சொல்லியிருப்பார். பாதுகாப்புக்காக சங்காரத்துடன் வரப்போகிறார், அழிவுக்காக வரும் பொழுது கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து தடவு என்று சொல்லி, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, கொஞ்ச காலம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பலத்துல இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ கடந்து போய் என்று சொல்லி கிதியோனுக்கு சொல்லுவார். இப்படி இது கொஞ்சம் என்று சொல்லுகிறது அல்லது சிறிது என்று சொல்லுகிறது, இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு வார்த்தை போல இருக்கிறது. எல்லாம் கொஞ்சமா இருக்கிறது. கர்த்தர் என்றைக்குமே கொஞ்சத்தை கொண்டு தான் மிகுதியாய் செய்கிறவர். அல்லேலூயா. மிகுதியானதை கர்த்தர் எதிர்பார்க்கிறது கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கையில.
சிறிய விசுவாசம் அதை பெரிதான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில நம்மளுடைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சிந்தனை வைத்து இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாயிருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாயிருங்க, இன்னும் கொஞ்சம் அது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அதே போலதான் இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதி அறிக்கை செய்யுங்க, உச்சரிங்க, மனசுல சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நல்லாயிரும், இன்னும் கொஞ்சம் காலத்தில் சரியாயிரும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, எல்லாமே நன்மையாக மாறிடும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க உங்களுடைய ஆத்மா ஆனந்தத்துக்குள்ளே வரும், உங்களுடைய ஆவி தேவனோடு கூட இடைப்படும். நீங்கள் பார்க்க வேண்டியது கிடைக்க வேண்டியதெல்லாம் கருத்தை இந்த வருடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம வந்து ஒரு தியானத்துக்காக இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஏசியா 28ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 28ல் 29வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரம் 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். இதுவும் தேவனால் உண்டாகப்படுகிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. 29 வரும்போது கொஞ்ச காலம் பொறுத்துக்கு அப்படி சொல்லுகிறார். ஆனால் 28 சொல்லும்போது நமக்கு நடக்கிறது எல்லாமே கர்த்தர் சொல்கிறார், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகுகிறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது சகலம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பார்வையில கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆச்சரியமான ஆலோசனையும் மகத்துவமான செயலும். கர்த்தர் நமக்கு செய்ய போகிற இந்த கொஞ்ச காலத்துல வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் ஆச்சரியமான ஒரு ஆலோசனை. நம்ம இந்த ஆலோசனை எங்கேயும் கேட்டிருக்க மாட்டோம். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் பல பேரை நம்பி 28ஆம் அதிகாரம் 27 நீங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் தனம்தான். ஆனா அவர்கள் பல ரீதியில பலர்களை நம்பி அவர்கள் பல ரீதியில அடிபட்டு அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போன காலகட்டத்தில் தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை அவர் கொண்டு வந்து கொடுத்து ஜனங்களை கொண்டு வருகிறார். அதனால தான் நம்ம வார்த்தையை முடிக்கும் போது சொல்கிறார், இதுவும் கர்த்தராலே வந்தது. கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் ஆச்சரியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மகத்துவமான ஒரு செயலை உண்டாக்குகிறார். வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு செய்யப்படுது. ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுப்பார். ஆச்சரியமான, நமக்கு இந்த மாதிரி ஆலோசனை நம்ம கேட்டு இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும். அது மாத்திரமல்ல, செயல்படுகிற காரியங்கள் நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் அது ஒரு மகத்துவமாக இருக்கும், ஒரு மகிமையை கொண்டு வரும் தேவனுக்குள்ளாக. அல்லேலூயா. இதுல தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில காரியங்களை. பிரியமானவர்களே, கண்கள் மூடி ஜெபிப்போமா? கர்த்தருடைய ஆவியான தம்மை நமக்கு இந்த காலகட்டத்தில், இந்த கால வேளையில், இந்த திருவிருந்தில் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த திருவிருந்து முடிந்த பிறகு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு மகத்துவமான செயல்பட கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த உடன்படிக்கை செய்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலைகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கர்த்தனை ஆசீர்வதியும். உன்னோட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரை எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்துல செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவரை இப்போ வாழ்க்கையில வயல்வெளியாய் செழிப்பாக மாறுவதற்கு உன்னுடைய ஆலோசனையும் உம்முடைய செயலும் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய தெய்வீக ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய மகத்துவமான செயல்பட்டு ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும்படியாக கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நடத்தி வழி நடத்தும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையில் ஒரு 3 கர்த்தர் இந்த நாளிலே தேவன் இடைப்படும் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்க போகிறார், என்ன ஒரு மகத்துவமான செயலை கர்த்தர் செய்ய போகிறார், இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம். விவேகமானவர்களே, ரோமர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது போடப்பட்டிருக்கும். தன்னுடைய தேவன் யார் ஆபிரகாம் குறித்து போடப்பட்டிருக்கும். பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார் ஆபிரகாமை குறித்து. அவர் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். அந்த 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம்,
ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய விசுவாச தந்தை என்று நம்ம சொல்லுகிறோம். அவருடைய விசுவாசத்தினால் நம்ம எல்லாம் விசுவாசிகளாய் மாறணும். அவருடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு எல்லாம் பங்குடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ, எப்படி நம்பினாரோ, என்ன செய்தாரோ, அதே போல நம்ம செயல்படும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சகல ஆசீர்வாதமும் அந்த சன்னதிக்கு, ஏன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார், கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் என்று பார்க்கும் பொழுது இந்த காலவெளியில அவருக்கு எப்படி தேவன் ஒரு ஆச்சரியமான ஆலோசனை கொடுத்திருப்பார், அவருக்கு எப்படி ஒரு மகத்துவமான செயலை செய்திருப்பார். நன்றாக தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய மகனை பழி செலுத்தும் பொழுது அதன் பிறகு அவர் விசுவாச தந்தையாய் மாறினார். அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மகிமையை தெரிந்து கொண்டு அவர் தேவன் யார் என்று தெரிந்து கொண்டார். அதனால தான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் அவரை போல நமக்கு ஒரு விசுவாசம் நமக்கு வரணும், அதை பின் தொடரணும் என்று சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம்னா, அது தன்னுடைய தேவன் யார் என்று அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும், ஆண்டவருடைய ஆலோசனை ஆச்சரியமாய் நமக்கு வரணும், அல்லது மகத்துவமான செயலை நம்ம பார்ப்போம் என்றால், ஒன்றாவது இந்த புதிய ஆண்டுல இந்த 2வது மாதத்துல கால் எடுத்து வைக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஒன்றாவது நமக்கு தெரிய வேண்டியது, நன்றாக ஆணித்தரமாக நமக்கு தெரிய வேண்டியது, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, உங்களுடைய தேவன் யார் என்று நன்றாக விசுவாசிக்கணும். யாரு ஆபிரகாம் தேவன் யார் என்று விசுவாசித்தான். தேவனுக்கு நன்றாக தெரியும் அவர் யாரு, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவன் என்று அவனுக்கு நல்லாக உண்மையாகவும் உணர்வு உள்ளது கூட இன்னும் பார்த்து விசுவாசித்தது போல தேவனை அவன் விசுவாசித்தான். ஆனா தேவன் பார்க்கல, ஆனா அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. 2வது பாத்தீங்கன்னா, தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடிக்கு, கொஞ்சம் கூட ஒரு கேள்வி எழுப்பாதபடிக்கு அவருடைய வார்த்தையை அந்த வண்ணமாகவே அவன் விசுவாசித்தான். 3வது, தன்னுடைய தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் பிள்ளையை பலி செலுத்தும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தில தான் தன்னுடைய மகனை, ஒரே பேரான மகனை அவர் அழைத்து சென்றார். அவர் கொண்டு போகும் பொழுது தேவன் கடைசி சொல்கிறார், என் தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற இந்த செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா, கர்த்தர் ஒரு ஆச்சரியமான ஆலோசனையும் அவருடைய மகத்துவமான செயலையும் நம்ம பார்க்க வேண்டும். நமக்கு தெரியணும், நம்முடைய ஆலோசனை, மக்களுடைய ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாது. மனிதர்களுடைய செயல்முறைகள் தேவனுடைய காரியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்காது. தேவன் நமக்கு என்ன செய்வார், அதை தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வருடத்துல உனக்கு செழிப்பான ஒரு வயல்வெளியாக வாழ்க்கை மாறும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை காண்பீர் என்று நீங்க விசுவாசித்தால் இப்பயே சொல்லுங்க, ஆமீன், கர்த்தர் என் வாழ்க்கையில 2022 ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அறிக்கை, அந்த அறிக்கையில இருக்கிறது நீங்க எந்த தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி. அந்த அறிக்கையில தெரியும் உங்க தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உங்க இருதயத்துல பதித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. நீங்க செய்கிற அறிக்கையில தெரியும் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. அவருடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு 3 காரியத்தை பிரியமானவர்களே இந்த திருவிருந்து நாளில் நம்ம பார்த்து திருவிருந்து ஒன்றாக எடுக்க போகிறோம். முதலாவது 28ஆம் அதிகாரத்துல முதலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், நீங்க பார்த்தீங்கன்னா தேர்வுக்கொள்ளுங்க, 28ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 28:5 அதுல போடப்பட்டிருக்கும். 28:5 சொல்லப்படுகிறது இப்படி, அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு, நல்லா கேட்டுக்கீங்க, சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு, மிச்சப்பட்டவர்களுக்கு, குறைவான இஸ்ரவேல் ஜனங்கள் மிச்சம், குறைவான ஜனங்கள், மிச்சம் மீதி உள்ள பெரிய கூட்டம் கிடையாது. இஸ்ரவேல் சிறிய தேசம். உலகத்திலேயே சுற்றிலும் பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் இஸ்ரவேல் சின்ன தேசம் தான். அந்த சின்ன தேசத்துல தான் கர்த்தர் சிறப்பான காரியத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
சின்ன தேசத்துல தான் கர்த்தர் செம்மையான காரியத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அந்த ஜனத்தை தான் சொல்லுகிறாரு, மீதியான ஜனங்களுக்கு மகிமையான கிரீடமும் அலங்காரமான முடியாகவும் இருக்கும் என்று சொல்லி. இந்த கொஞ்ச ஜனங்கள் மத்தியில் காரணம், இவர்கள் பெரிய கூட்டம் கிடையாது. ஏன் நம்மளே பார்த்துக்கலாமே, கிறிஸ்தவர்கள் தேசத்துல குறைவானவர்கள் தான், எண்ணிக்கை குறைந்தவர்கள் தான், சிறுபான்மை என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுபான்மை தான். ஆனால் தேவனுக்குள் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது? அவருடைய ஆச்சரியமான ஆலோசனை கேட்கும் பொழுது, அவருடைய வல்லமையான மகத்துவத்தைக்கு நாம் இடம் அவருடைய செயலுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், இந்த மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடிவாக யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்களோட வாழ்க்கையிலேயோ நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மிச்சப்பட்டவர்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு சுற்றிலும் யார நண்பர்களோ யாரும் உதவி யாரும் இல்லாமல் இருக்கலாம், யாருமே பக்கத்துணை இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஒரே ஆளாக இருக்கலாம் அல்லது ஒரே குடும்பமாக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் உறவினர்கள் எல்லாம் யாரும் பெரிய நிறையா இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக நீங்க ஒரு குடும்பமாக தான் இருக்கலாம், மீதியாக கொஞ்சம் சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் மிகுதியாய் கர்த்தர் மீதியாய் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், மிகுதியான ஜனத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு தான் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், மீதியா இருக்கிறவர்களுக்கு மகிமையின் கிரீடமும் அலங்கார முடிவாய் இருப்பார். கர்த்தர் மக்களுடைய பார்வை நம்ம எப்படி இருக்கிறோமோ தெரியல, ஆனால் தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அவர் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை அமைத்து வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய ஆச்சரியமான ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுத்து அவருடைய மகத்துவமான செயலுக்கு நம்ம காத்திருக்கணும். எப்படி? அவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே, கொஞ்சமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களே, அவர் நமக்கு மகிமையின் கிரீடமாகவும் அலங்கார முடியாக இருப்பார். கிரீடம் ஒன்று இருக்கிறது நமக்கு, ஆனா அந்த கிரீடத்தை அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடமாகவும். அப்ப கர்த்தர் நமக்கு கிரீடமாகவும் இருக்கிறார், அவர் அந்த கிரீடத்தை அலங்கரிக்கப்பட்டும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, ஆராதனை தான் நம்மை அலங்கரிக்கும். நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது, ஜெபத்தில் ஆராதனை செய்யும் பொழுது, அல்லது ஆராதனை நீங்க சொந்தமா ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் ஆச்சரியமான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறது. காலை வேளையில உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறது ஒரு ஆலோசனை என்னன்னா, தேவனை மனதார உண்மையாக முழு உள்ளத்தோடு 10 நிமிடமாக இருந்தாலும் 1/2 மணி நேரமாக இருந்தாலும் அதை நீ உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆச்சரியமான ஆலோசனை. நீங்க நினைப்பீங்க கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்க போகிறார், எப்படியாப்பட்ட ஆலோசனையை கொடுத்து நம்மளை எப்படியாப்பட்ட ஒரு வழியை நடத்த போகிறார். இது ஜனங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த ஆலோசனை கொடுத்தாரு, இந்த ஆலோசனை கொடுத்தாரு. ஒன்றும் இல்லை, ஆச்சரியமான ஒரு ஆலோசனை தேவன் நமக்கு கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையை செழிப்பா ஆக்கணும்னா ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுகிறார், ஆராதனையை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல கிரீடத்தை வைப்பார். அந்த கிரீடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மளை உயர்த்தி மேன்மை அடை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது யாருக்கு அந்த கிரீடம் கிடைக்கும்? யாருக்கு அந்த அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் கிடைக்கும்? உயர்ந்தவர்களுக்கும் மேன்மையாளர்களுக்கும். மலேசியா தேசத்துல இந்த கிரீடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசர்களுக்கு கிடைக்கும், அவங்களாம் மேன்மையானவர்கள். அதே போல கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, இந்த வருடத்துல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். விசுவாசித்தால் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி என்று கேட்டால் ஒரே ஒரு காரியம் அவர் கொடுக்கிறது ஆச்சரியமான ஆலோசனை என்னென்றால், தேவனை மனதார ஆராதியுங்கள், இயேசுவை மனதார ஆராதனை செய்யுங்கள். தேவனை, மகத்துவமான தேவனை, பரிசுத்த தேவனை முழு மனதோடு
ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அந்த கிரீடத்தை அலங்கரிக்கிறார். கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை உயர்த்தி மேன்மைக்கு கொண்டு வருவார். ஆமென். அதுதான் முதல் காரியம். ஆச்சரியமான ஒரு ஆலோசனையும் மகத்துவமான செயலும். இரண்டாவது, கர்த்தர் செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஒன்றாவது அவருடைய கிரீடமாகப்பட்டது நம்மளை அலங்கரிக்கும். அதுதான் ஆராதனை. ஆராதனை நம்ம செய்யும் பொழுது அது தேவனுக்கு மேலே போகிறது. worship is go up. நம்மளுடைய ஆராதனை தேவனுக்கு மேலே போகும் பொழுது தேவன் கிரீடத்தை நமக்கு செலுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அதை 9வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செழிப்பு மாத்திரமல்ல, அந்த செழிப்பை உண்டாக்க கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆச்சரியமான ஒரு ஆலோசனை என்னன்னா, 9வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். 9:28-9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமாமே என்று சொல்லி இரண்டாவது ஒரு ஆலோசனை அவர்னா அறிவை போதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில செழிப்பு, இந்த வருடத்துல செழிப்பை காணணும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆச்சரியமான ஒரு ஆலோசனை என்னவென்றால், அவர் செயல்பட நம்ம இடம் கொடுப்போம்னா, இரண்டாவது காரியம், அவர் அறிவை போதிக்கிறவர். நமக்கு அறிவை போதிக்கிறவர். நீ ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய கிரீடம் உங்ககிட்ட வந்த பிறகு அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு போதனை தெரியுங்களா? எப்படியாப்பட்ட ஒரு அறிவை தெரியுங்களா? ஏசாயா 48:17 நீங்க வாசிக்கும் பொழுது, ஏசாயா 48ஆம் அதிகாரத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 48ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதில் போடப்பட்டிருக்கும், புரோஜனமானதை போதிப்பாராம். நம்மள அறிவை போதிக்கிறார். உலகத்துல எவ்வளவு பேர் போதிக்கிறாங்க, பல விதமான அறிவுகளை போதிக்கிறார்கள். ஆனா தேவன் நமக்கு காரணம், அவருடைய செழிப்பான வாழ்க்கையை நமக்கு அமைக்கிறதுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் நம்ம உயர்வு மேன்மையை கொண்டு வருகிறார். நமக்கு கிரீடத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, அவர் அறிவை போதிக்கிறார். எப்படியாப்பட்ட அறிவு என்றால், புரோஜனமானதை போதிப்பாராம். அல்லேலூயா. புரோஜனம் இல்லாததை அல்ல. உலகம் நமக்கு போதிக்கிற அறிவு எல்லாம் உலகத்துக்கு புரோஜனம் தான். ஆனா பரலோகத்துக்கு அது செல்லுமா? செல்லாது. யூனிவர்சிட்டிக்கு போகிறது படிப்பு தேவை. ஆனா பரலோகத்துக்கு போகிறதுக்கு படிப்பல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுத்த இந்த செழிப்பான வாழ்க்கை நமக்கு இந்த வருடத்துல வரணும். வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார் என்றால், இரண்டாவது காரியம், தேவன் போதிக்கிற ஒரு அறிவு. தேவன் போதிக்கிற, அவர் அறிவை போதிக்கிறார். எப்படியாப்பட்ட அறிவுனா, புரோஜனமானது, தேவனுக்கு புரோஜனமானது, உன் வாழ்க்கைக்கு புரோஜனமானது, உன்னுடைய வருங்காலத்துக்கு புரோஜனமானது, உன்னுடைய எதிர்காலத்துக்கு புரோஜனமானது. இந்த காலத்துல உனக்கு செழிப்புக்கு எது குறைவாக இருக்கிறதோ அந்த புரோஜனமானது. வளர்ச்சி அடையாம இருக்கிற வயல்வெளி வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்க்கும்பொழுது தேவனுடைய அறிவு. தேவன் போதித்ததை அவர் பெற்றுக்கொண்டார்கள். தேவனிடத்தில் திரும்பினார்கள். அவருடைய ஆலோசனை கேட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்க. அந்த அறிவு, அந்த பொறுமை, பொறுத்துக்க என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்க, உன் வயல்வெளி செழிப்பாய் மாறும் என்று சொல்ல அந்த அறிவை பெற்றார்கள். அதுதான் ஆச்சரியமானது. அதுதான் ஒரு மகத்துவமான செயலை கொண்டு வர போகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கும் சரி, கர்த்தர் நமக்கு ஒரு பிரயோஜனமான அறிவை போதிப்பார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 32:8 நீங்க வாசிக்கும் பொழுது செழிப்பான வழியிலே நடத்துவார். அப்ப தேவன் நமக்கு போதிக்கும் பொழுது, அவருடைய அறிவை நமக்கு போதிக்கும் பொழுது, அந்த அறிவு ஒரு ஆச்சரியமான அறிவு. என்னன்னா, புரோஜனமாக இருக்கும். தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய காரியத்தில் செயல்படுவதற்கு, தேவன் செயல்பட நம்ம இடம் கொடுக்கிறதுக்கு அது புரோஜனமாக இருக்கும். அந்த இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய மகத்துவக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் செழிப்பான பாதையில் கர்த்தர் நடத்துவாராம். ஆமென். செழிப்பான், இந்த வருடம் செழிப்பான, நீங்க சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அதை போடப்பட்டிருக்கும், செழிப்பான பாதையில கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த செழிப்பானது தான் வெளியில போகும் பொழுது, கர்த்தர் நம்ம ஜனங்கள் பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையை செழிப்பா இருக்கும் பொழுதுதான் அது தாங்க சாட்சி. அதுதான் சாட்சி. நாம் தேவனிடம் போய் சொல்லுகிறோமோ இல்லையோ, பிறர்கிட்ட நம்ம போய் பேசுகிறோமோ இல்லையோ, இயேசுவை பத்தி நம்ம சொல்லுகிறோமோ இல்லையோ,
நம்ம செழிப்பான பாதையில போகிறத பார்த்தாலே, செழிப்பில்லாதவர்கள் பார்க்கும் பொழுது அதுவே தேவனுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. செழிப்பில்லாமல் இருந்தால் தேவனுக்கு சாட்சி இல்லாமல் நம்ம இருப்போம், அல்லது புறஜாதிகளுக்கு நம்ம சாட்சியாக மாற முடியாது. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறேன், ஆனால் இயேசுவை பற்றி சொல்லி சாட்சியாக அவர் புறஜாதிகள் நம்மளை பார்க்கிறது தேவனுடைய சாட்சியை மாத்திரம்தான். தேவனுடைய சாட்சி எப்படி வரும்? நாம் செழிப்பாக இருக்கும் பொழுது, வாழ்க்கையில செழிப்பை அவர்கள் காணும் பொழுது, நம்ம வழியில செழிப்பான வழியாய் நம்ம கடந்து போகும் பொழுது, செழிப்பில்லாதவர்கள் பார்க்கும் பொழுது எப்படி செழிப்பாக இருக்கிறார்கள். அப்பதான் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, தேவன் எனக்கு பிரயோஜனமான அறிவில் போதித்தார் என்று சொல்லி. அநேக தடவை நம்ம பலருடைய கருத்துக்களை கேட்கிறோம், பலருடைய போதனைகளை கேட்கிறோம், பலர்களுடைய கருத்துக்கள் காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா அதை விட மேலானது தேவனுடைய அறிவில் வளருவது, தேவன் போதிக்கிறதுல. ஒருத்தர் சொன்னார் இப்படியாக, வேலை செஞ்சு அது வீடு வாங்கிட்டான், வேலை செஞ்சுட்டு காடி வச்சிருக்கிறான், வேலை எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் யார் என்று தெரியலாட்டி, தேவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாட்டி அவ்வளவும் வருது. அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தையே நீ ஆதாயப்படுத்திட்டு உடைய ஆத்மா இழந்துனா என்ன பிரயோஜனம் கடைசியில்? பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் 2022 கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான குடும்பம், செழிப்பான ஆசீர்வாதங்கள், செழிப்பானதை கர்த்தர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதில் தான் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு தேவன் ஆச்சரியமான ஒரு ஆலோசனையும் மகத்துவமான செயல்படுத்த கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு செழிப்பான வழியை கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம கடந்து செழிப்பாக நம்ம போகும் பொழுது அதுதான் சாட்சி. விட்னஸ் ஆல்வேஸ் கோ அவுட். நம்ம சாட்சியாக இருக்கிறோம் என்றால் ஜனங்கள் பார்க்கணும், வெளியில நம்ம போகும் பொழுது மற்றவர்கள் பார்க்கணும். அதான் செழிப்பு. இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் நீங்க கிரீடம் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவை போதித்து புரோஜனமாக நீங்க கற்றுக்கொண்டு செழிப்பான பாதையில நீ நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இதுதான் அந்த நான் இரண்டாவது காரியம் ஆச்சரியமான ஆலோசனையும் மகத்துவமான செயலும் என்ன. மூன்றாவது காரியம், ஒன்றாவது நான் சொன்னேன், நீதியா இருக்கிற கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமையின் கிரீடத்தை கொடுத்து அலங்கரிக்க முடிய கொடுத்து நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு புரோஜனமான அறிவை, தேவன் அறிகிற அறிவை கொடுத்து கர்த்தர் நமக்கு வழிகளை செழிப்பான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் 21வது வசனம் சொல்லுகிறது. 21 வாசிப்போம். 28, 21 நீங்க பார்க்கும் பொழுது மூன்றாவது காரியம் போடப்பட்டிருக்கும். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியைகளை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பேராட்சியம் மலையிலே எழும்பினது போல எழும்பி சிபியோனில் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வாராக. மூன்றாவது காரியம் அபூர்வமான, 2 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அபூர்வமாக கர்த்தர் அவருடைய கிரிகையிலே அபூர்வமாகவும் அவர் செய்கிற வேலையும் அபூர்வமாய் இருக்கும். அதுதான் கர்த்தர் ஆலோசனை ஆச்சரியமாய் அவர் கொடுக்கிறது. மூன்றாவது காரியம் அபூர்வமான கிரிகளை நம்ம வாழ்க்கையில செய்து நமக்கு செழிப்பான வயல்வெளியாய் கருத்து மாற்றுவார். அதுதான் மகத்துவமான செயல். நம்ம அறிவுக்கு எட்டாவது தான் அபூர்வமானது. நம்மளுடைய சிந்தனைக்கு வராதது தான் அபூர்வமானது. நம்ம எதிர்பார்க்காத காரியம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவதுதான் அபூர்வமானது. அதான் வேதம் சொல்லுகிறது, மகத்துவமான செயல். ஆச்சரியமான ஒரு ஆலோசனை கொடுத்து மகத்துவமான ஒரு செயல். அபூர்வம் என்று சொல்வது உலக ரீதியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீ அறிவுக்கு எட்டாதது நான் செய்து காட்டுவேன். ஆனா மகத்துவம் என்று சொல்வது பரலோக தேவனுடைய, அவருடைய பரலோக ராஜ்யத்துடைய வார்த்தையாகப்பட்டது. மகிமை, மகத்துவம் என்று சொல்லுகிறது.
தேவ ராஜ்யத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவனுடைய பிரசனத்திலிருந்து கர்த்தர் பூலோகத்தில் நமக்கு செய்து கொடுக்கிற ஒரு காரியம். அவர் செய்கிறது மகத்துவமானது. நம்ம பெற்றுக்கொள்வது நமக்கு அபூர்வமாக இருக்கும். அவர் மகத்துவமானது நமக்கு செய்வார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அபூர்வமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நமக்கு செய்ய போகிற மூன்றாவது காரியம், அபூர்வமான கிரியைகளை கர்த்தர் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்வார். அது செய்யும் பொழுதுதான் நீங்க பார்ப்பீங்க, செழிப்பான வயல்வெளியாய், செழிப்பான காரியங்கள், தெளிப்பான காரியத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருடத்துல கொண்டு வருவாராக. செழிப்பான அபூர்வமான வேலைகள் நடக்கும். ஒரு மகத்துவம், நீங்க நினைத்து பாராத ஒரு செயல்முறை, நீங்க நினைத்து பார்க்காத ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கைக்கு முன்பாக உங்களுடைய குறைவில நடக்கும், அல்லது உங்களுடைய வேண்டுதலில் நடக்கும், அல்லது நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம், அதில் நீங்க ஒரு அபூர்வமான ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு ஆச்சரியத்தை, ஒரு திகில் வர்றது போல, இது எப்படி நடந்தது என்று சொல்லி. ஆனால் தேவன் பார்க்கும் பொழுது, அவர் செய்யும் பொழுது, அது அவருடைய மகத்துவத்துக்காக, மகத்துவமான வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இது ஒரு அபூர்வமாக இருக்கிறது. இந்த அபூர்வ சகோதரர்கள் சொல்றாங்க, ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்களே, நினைவில் ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் இது பார்க்கும் பொழுது இது அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்க முடியல, அல்லது அன்ஃபெமிலியர், எதிர்பாராத காரியங்கள். நான் நினைக்கவே இல்லை இந்த காரியம் எனக்கு கிடைக்கும், அல்லது எனக்கு சம்பவிக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், என் வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், என்னுடைய சரீரத்தில், அல்லது என்னுடைய பொருளாதாரத்தில் நான் நினைத்து பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமாக கர்த்தர் நிறுத்துகிறவர். அந்த காரியம் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் கிரீடத்தை அழகுபடுத்துகிறார். இரண்டாவது, அவர் வழி நடத்தும் பொழுது, செம்மையான வழியில், செழிப்பான வழியில் நடத்தும் பொழுது ஜனங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருப்போம். we become a witness. then கர்த்தர் கிரியைகளை செய்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது that is called wealth. அதுதான் நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம். ஆராதனை மேலே போகும், சாட்சிகள் வெளியே கர்த்தர் நம்ம சாட்சியாக நிறுத்துவார். அந்த சாட்சியை நிறுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் தான் ஐஸ்வர்யம். வெல்த் கம் இன். ஐஸ்வர்யம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் தான் இந்த கால வேளையில அவரோடு கூட நம்ம இணையும் பொழுது, அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்து, ஆபிரகாம் இருந்தால என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், தேவனுடைய வாக்கு தத்தம் என்னன்னு எனக்கு தெரியும், தேவனுடைய வல்லமை எப்படியாப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அந்த உடன்படிக்கை செய்த ஆபிரகாமுடைய சன்னதியாக இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை இந்த காலையில் நீங்களும் நானும் சரி, அந்த விசுவாசத்தோடு கூட இந்த திருவந்தமை நம்ம எடுப்போம். கர்த்தர் இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு செழிப்பான காரியத்தை செய்வது மாத்திரமல்ல, ஒரு ஆச்சரியமான ஆலோசனை நமக்கு இந்த காலையில் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது உனக்கு கிரீடத்தை மாத்திரமல்ல, அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் அலங்கரிக்கப்படும். அது உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும். இரண்டாவது, அவர் நமக்கு புரோஜனமான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். புரோஜனமான வழியிலே அவர் வழி நடத்த நம் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க நடத்துங்க, அது மகத்துவமா இருக்கும். அது நீங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம், ஆனா நீங்க கொடுங்க. அது உங்களை உயர்த்தது மாத்திரமல்ல, அது உங்களை செழிப்பான வழியிலே நம்மளை நடத்தும். கர்த்தருடைய அறிவின் பிரகாரம், ஆலோசனை பிரகாரம், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது, இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மளை நிச்சயமாக செழிப்பான ஒரு பாதையில் நடத்துவார், செம்மையான வழியிலே கொண்டு சேர்க்கிறவர். மூன்றாவது, அவருடைய கிரியை எல்லாம் அபூர்வமாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்கள், நீங்க நினைத்து பார்க்காத காரியங்கள் ஒரு சிலர் வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க சொல்வீங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வருடத்துல கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்திருப்பார் என்று சொல்லி. அன்னையோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், இன்னும் செய்து கொண்டு இருக்கிறவர். அதுதான் அவர் கொடுக்கிற நமக்கு சுதந்திரம் மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆஸ்தி அல்லது அது ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த திருவிருந்தில் நம்ம பங்கெடுப்போம். கருத்தில் நிச்சயமாக நீங்கள் வைத்திருப்பீங்க. திருவிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் நம்ம தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் செய்தது போல எனக்கு என் தேவனே தெரியும், என் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு தெரியும், அவர் சொன்னார்னா அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று சொல்லி அவருடைய வல்லமையை நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில. அதை நம்ம விட்டு விடாதபடிக்கு இந்த காலை வேளையில கர்த்தர்
மீதியாக இருக்கிற நமக்கு குறைவாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குற தேவன். சிறு கூட்டத்துக்கு தான் கர்த்தர் வந்தார். கொஞ்சம் ஜனத்தின் மத்தியில் தான் அவர் உலாவினார். வியாதியாஸ்தர்களுக்கு தான் அவர் வந்தார். அதான் சொல்கிறது, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் உண்மைத்துவம். அதான் வேதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கொஞ்ச காலம் பொறுத்துக்க சகோதரனே, கொஞ்ச காலம் பொறுத்துக்க சகோதரியே. உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், வியாபாரத்தில் அல்லது உன்னுடைய சூழ்நிலையில், பொருளாதாரத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு செழிப்பை கொண்டு வருவார். அவர் எப்படி கொண்டு வருவார்? உன்னை ஒரு மகிமையின் கிரீடமாக நீ ஆராதனை செய். அவரை துதித்து பாடு, எல்லா நேரத்திலும் துதி. அவர் ஆராதனை செய்யும் பொழுது உன்னை உயர்த்துவார், உன்னை மகிமையாக கர்த்தர் நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். அவருடைய வழியில் அவருடைய ஆலோசனை கேட்டு நீ நட. அவருடைய பிரியத்துக்கு நீ நடக்கும் பொழுது அவர் வழியை செம்மையாய் செழிப்பான இடத்துல நடத்துவார். மூன்றாவது, அவருடைய கிரிகை எல்லாம் உன் வாழ்க்கையில் அபூர்வமாக இருக்கும். அல்லேலூயா. அபூர்வம் என்று சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அறிக்கையிட்டாலே அது நமக்குள்ளாக ஒரு புது உணர்வை கொண்டு வருகிறது. அபூர்வமான காரியம் கர்த்தர் செய்வாரா? நிச்சயமாக செய்வார் இந்த வருடத்தில். எடுத்துக்கொள்வோம், திருவந்த எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமாக ஒரு உடன்படிக்கை செய்வோமாக கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா. அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கயத்தில் வச்சிருப்பீங்க. அப்பத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கடைசி இறுதியில் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். அவர் செய்த உடன்படிக்கை என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லேலூயா காட்டி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அப்பத்தை எடுத்து இதான் உடன்படிக்கை. இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. உனக்கு ஆச்சரியமான ஆலோசனை கொடுத்து மகத்துவமான வல்லமையில உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆமென். கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால கரத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பத்தை கர்த்தனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உன் வார்த்தையின் பிரகாரம், இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் தாவே ஆச்சரியமான ஒரு ஆலோசனை கொடுத்து மகத்துவமான செயலிலே எங்களை செழிப்பான இடத்துல நடத்துவே. அதோடைய உடன்படிக்கையின் பிரகாரம் உங்களுடைய அப்பத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது இந்த சரீரத்துக்குள் இந்த சரீரம் போகும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் நீ ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் வைத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அப்பத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களோடு நாங்களும் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாக புசிப்போம். அதே ராத்திரி வேளையில திராட்சை சரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். நான் உங்களோட செய்கிற புதிய உடன்படிக்கை. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட புதிய உடன்படிக்கை, a new covenant, புது உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? உன் வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை கொடுத்து ஒரு மகத்துவமான ஒரு செயலை உண்டாக்குவார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நான் செய்வேன் என்று சொல்லுகிறதான் இந்த உடன்படிக்கையின் அர்த்தம். இயேசுவானவனை காட்டி கொடுக்கும் பொழுது திராட்சரசம் எடுத்து வந்து பார்த்து சொன்னார், உங்களுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நான் உன்னோட செய்கிற ஒரு உடன்படிக்கை. கர்த்தனுக்கு சரி, நம்ம குற்றக்குறைகளாக மன்னித்து ஒரு புதிய உடன்படிக்கை செய்வாராக. நம்மளோட வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறுறதுக்கு ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒப்பு வைக்கிறோம். கரத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தையும் கர்த்தனை ஆசீர்வதித்து ஒரு புதிய உடன்படிக்கை செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் எங்களுடைய குற்றம் குறைவுகளை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, கழுவி எங்களுக்கு ஆரோக்கியமான செழிப்பான ஆண்டவரை வாழ்க்கையும், எங்களுடைய ஆத்மா செழிப்பாக இருக்கணும், எங்களுடைய ஆவி செழிப்பாக இருக்கணும், எங்களுடைய சரீரமும் செழிப்பாக இருக்கும்படியாக கூட ஒப்பு வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றாக பாடம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக ஒரு இறுதி ஜெபத்துக்குள்ளாக வருவோம். ஆமென், அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காலை வேளையில எங்களோட இடைப்பட்டு உங்களுடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் எங்களை அணைத்து அரவணைத்து எங்களோட உடன்படிக்கை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை எங்கள் இதயத்தில் எழுதி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஆலோசனை கொடுப்பீர். ஆண்டவரை மகத்துவமான செயல்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு கிரீடமாக நீ இருந்து எங்களை வழிகளை செம்மைப்படுத்தி செழிப்பான வழியில் நடத்தி அபூர்வமான காரியங்களை நீ செய்து கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்திനും ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
God bless you. Bye bye. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஏசியா தீர்க்கதரிசி எழுதின 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்னும் கொஞ்ச காலத்தில் செழிப்பான வயல்வெளியாக மாறும், இன்னும் கொஞ்ச காலத்தில் செழிப்பான வயல்வெளியாய் வளரும், இன்னும் கொஞ்ச காலத்தில் செழிப்பான வயல்வெளியாய் பலன் தரும்.